நாகும் 1:12 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையின் பிடியிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் சூழ்நிலை எப்பொழுதுதான் மாறும் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? பிரியமான தேவ பிள்ளையே, நீ அழ வேண்டிய அவசியமில்லை. உன் துக்கத்தை ஆண்டவர் சீக்கிரமாகவே சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் உன்னை நோக்கி சொல்லுகிறார், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று ஆண்டவர் உனக்கு ஆறுதலை கூறுகிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீ விசுவாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையில் உள்ள வல்லமைகளை, ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தைகளை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் சத்துருவானவன் அவன் தோற்று போவான். நிச்சயமாகவே அவன் உன்னை விட்டு ஓடி போவான். 11ஆம் வசனம் கூட எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவுகள் கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்தில் புறப்பட்டான். இந்த துராலோசனைக்காரனை வாழ்க்கையிலிருந்து நீ டெலீட் பண்ண வேண்டும். இந்த துராலோசனைக்காரன் உன்னுடைய வழியில நில்லாதவாறு, அவன் பிடியில நீ சிக்கிக் கொள்ளாதவாறு உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள். சிறுமைப்பட்ட ஜனமே, நீ பாக்கியம். கர்த்தர் நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்டு எனக்கு தயை செய்வார். இதைத்தான் மோசேயும் கூட ஆண்டவரிடத்துல கேட்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும் என்று இடத்துல மோசே ஜெபிக்கிறார். இந்த சிறுமைப்பட்ட நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நீ சிறுமைப்பட்ட ஜனமல்ல, இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்குரைக்கிறார். சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில யோசேப்பு அன்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, தன்னுடைய சொந்த சகோதரர்களை வெறுத்து ஒதுக்கின ஒரு நிலைமையில இருந்தான். தேவனுடைய திட்டம் இந்த சிறுமைப்பட்ட யோசேப்பை தான் எந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் உயர்த்த வேண்டும் என்று இருந்தது. ஆண்டவர் எதை முன்குறிக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உன் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். நீ பயப்படாதே. சிறுமைப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷம் ஆண்டவரத்துல மகிழ்ச்சியோடு நீங்க கேளுங்க. நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா.